ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். சரி, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து நடுமுதுகு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. சில பேருக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிலீஃப் ஆகலை. எனக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு வந்து ஸ்பைனல் மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சில விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்பைனல் மொபிலிட்டி எக்ஸசைஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த வலி வரதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சில பேருக்கு வந்து ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு நடுமுதுகு வலி ஆரம்பிக்கலாம். நடுமுதுகு வலியோடு சேர்ந்து உங்களுக்கு செஸ்ட் பெயினோ இல்லை வந்து இந்த இடத்துல இந்த மேல் பகுதியில் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதனால வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம், சிட்டிங்கில் என்ன பண்ணலாம், இல்லை படுத்துட்டு போகுது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு ரிலீஃப் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஏஜ் ஆனவங்க வந்து ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்றது, ரொம்ப வந்து காரம் அதிகமாக எடுத்துக்கிறது, இல்லை வந்து கீரை ஐட்டம், இல்லை வந்து வேறு ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஜீரணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து படுத்து தூங்கிட்டாலோ அங்கங்கே வந்து கேஸ் ஃபார்ம் பண்ணிவிடும். நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து அங்கங்கே வந்து நின்றுடும். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட் ஆகிறதுக்காக லோக்கல் சர்க்குலேஷனாக வந்து நீங்கள் ஜென்ரல் எக்ஸசைஸ் பண்ணணும், அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அண்ட் தண்ணி ஆகாரம், அதாவது நைட்டில் ஏதாவது அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் படுக்க வேண்டியிருக்கும். ஹாட் வாட்டர் ரொம்ப சூடாக வேணாம், சும்மா வெதுன்னு நீங்கள் குடிச்சாலே போதும். மார்னிங் எழுந்தோடனையும் சும்மா வெதுன்னு தண்ணியில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டாலும் உங்களுக்கு வயிற்றில் இருக்க அழுக்கெலாம் வந்து வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நான் சொல்லி தர எக்ஸசைஸை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மிட்பேக் பெயின், அதாவது நடுமுதுகு வலிக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங்கில் என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நடுமுதுகு வலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபிலிட்டிக்காக, அந்த ஸ்பைனல் கார்டு மொபிலிட்டிக்காக நீங்கள் ரொட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா கையை வந்து இப்படி 1 2, நான் பாருங்க இந்த ஷோல்டர் மட்டும் திருப்பாம பாடியை வந்து சேர்ந்து ரொட்டேட் பண்ணுறேன். 1 2 3, ஓகே 4 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு வந்து 1, பாருங்க எனக்கு இடுப்பு கீழே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். கால் அகலமாக வச்சுட்டு கையை வந்து நேராக வச்சுட்டு வெறும் இந்த பாடி மேல் பகுதி மட்டும் ரொட்டேட் பண்ணணும். 1 2. இது நான் பண்ணுறச்ச எனக்கு நடுமுதுகு பின்னாடி ஸ்கேப்லாம் சொல்லுவாங்களே, இந்த விங்ஸ் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது, நல்லா ஃபீல் ஆகுது. 5. ஓகே, அப்புறம் வந்து 1 2. இது வந்து ஷோல்டர் பிளேடுக்காக பண்ண வேண்டியது. 5. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கையை வந்து 1 2. இது வந்து பண்ணுறச்ச உங்களுக்கு பேக் சைடில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். 3 4 5. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறச்ச வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக 5 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் ரொட்டேஷன் எப்படின்னா 1 2 3 4 5. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான ஒரு ரொட்டேஷன். இதனால என்ன ஆகும்னா, இங்கே இருக்க வந்து டீரிஸ், மேஜர் அண்ட் மைனர் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் பேக் மசில்ஸ், அதாவது மிட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் வந்து இப்படி கூன் போட்ட மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க. அதனாலேயும் மசில் வீக் ஆகிட்டு உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மசிலுக்கு உண்டான ஒரு சின்ன மொபிலிட்டி எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் படுத்துட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5. சரிங்களா? இதுவும் நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் கையை ஊனி மேலே 1 2, ஓகேவா, 3 4 and 5. ஓகே, இது படுத்துட்டு பண்ற ரெண்டாவது எக்ஸசைஸ். இப்போ மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னா, கையை வந்து ஒரு கை வச்சுக்கோங்க, ஒரு கால் பெண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி 1 2 3 4 5. ஓகேவா?
எந்த கை தூக்குறணும் அந்த கையை அந்த காலை வந்து மடிக்கணும் அண்ட் இப்படி பண்ணணும். 1. இது என்ன ஆகும்னா பின்னாடி இருக்க ஸ்கேபுலா மசில்ஸ் வந்து உங்களுக்கு மொபிலிட்டி ஆகும் அண்ட் ஸ்பைனல் ரொட்டேஷன் ஆகும். 4, 5. ஓகேவா? இப்போ படிச்சு பண்ற எக்ஸசைஸ்லாம் புரிஞ்சுதுங்களா? ஒரு சில எக்ஸசைஸ்லாம் வந்து சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ சொல்லித்தர எல்லா எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் சேஃபாக சொல்லி தரக்கூடிய எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ்லாம் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ், பேசிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்பைனல் மொபிலிட்டியை வந்து நல்லா மூவ் பண்ணும். அதாவது நல்ல மொபிலிட்டி ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பெயின் வரதுக்கான காரணம் வந்து கம்மியாகும். இந்த பெயின் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.